ஹலோ பக்கத்தில் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா யாரா வேண்டாம் இப்போ வந்துட்டா ஷார்ட்டாக விஷயம் பார்க்குறீங்க வேறு யார் நான் இந்த உங்கள் சிண்டாஸ் பேசுகிறேன் இன்றைக்கான கருமத்தலத்தை பார்க்க போகிறேன்னா டார்க் த பிளாக்ங்கிற ஒரு ஜாப்பனீஸ் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட இந்த எபிசோடில் இருந்தப்பா ஹீரோட கேரக்டரே கொஞ்சம் ரிவீல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதோட எனக்கு லீவு நீ வர வாய்ப்பில் எக்ஸாம் நடக்க போகுது, அதனால் இது எப்படியோ பண்ணிட்டு அதுவும் இந்த எபிசோடு வந்து ஜூலை 22 பண்ணிகிட்டு இருக்கேன்பா. நவம்பர் 22 பண்ணிகிட்டு இருக்கேன்பா. ஆனால் அது உங்களுக்கு எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. சரி, காற்று போடப்பா மாதிரி பேசிகிட்டு இருக்காம காத்தாயை பேச ஆரம்பிச்சிடலாம். இது டார்க் அண்ட் பிளாக் சீசன் 1 எபிசோட் 6 தான். எங்கன்னு சொல்றீ அப்படின்ட்டு கையை போட்டு உடைச்சிட்டு இருக்கா. அந்த அமெரிக்கா போரில் நீ இருந்த எங்க ஆம்பர் பாயில் எங்க, என் தங்கச்சி பாய் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, அந்த போரில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நான் வேற சைடு இருந்தேன், நான் அவங்க குரூப்பில் இல்லை. எனக்கு ஆம்பரையோ அப்போ நீ சொல்கிற மாதிரி யாரை பற்றியுமே எனக்கு தெரியாது. சிண்டிகேட் உத்தரப்படிதே நான் அந்த இடத்துல இருந்தேன். திருப்பி கான்சியஸ் வரும்போது நான் யூரோப்பில் ஒரு கிராமத்தில் இருந்து ஏதோ ஒரு காரணத்தினால என் சக்தியை இழந்துட்டு அப்புறம் நான் சிண்டிகேட் இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொல்ல, நான் இந்த கருமத்தில் அவன்கிட்ட கேட்கவே இல்லையேன்னு சொல்லி கழுத்தை பற்றி வச்சுட்டுக்கேன். எப்பா நீ கான்ட்ராக்டர் இருந்தால் நான் சொல்ல வரது உனக்கு புரிஞ்சிருக்கும். பாரு, கான்ட்ராக்டரு யாருக்கு நீ முன்னுரிமை கொடுப்பா நினைப்பீங்க? சிண்டிகேட்டுக்கோ அவங்க செய்கிற தொழிலுக்கோவா? இல்லை, நாங்கள் எங்களுக்கு தான் முன்னுரிமையே கொடுப்போம். அப்புறம் நீ ஒருத்தவே கையை உடச்சி காலை உடச்சி கேட்டுட்டு இருக்கும்போது நான் சொல்லாமையா இருப்பே அப்படின்னு சொல்ல, ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரில. முன்னாடிலாம் நீங்கள் இதே ஹார்ட்லெஸ் பர்சனாக இருந்தீங்க, மக்களால் அஞ்சப்பட்ட பிளாக் ரீம்பரும் நீங்கள் தான். ஆனால் இப்போ நீங்கள் கான்டாக்ட் ஆகிருக்கீங்க. ஆனால் நீங்கள் இப்போ உங்கள் தங்கச்சிக்காக உணர்ச்சி வசப்படுறேன்னு சொல்ல கன்னத்திலே வராரு. நீங்கள் உணர்ச்சி வசப்படுறீங்க, அப்புறம் மோரோட வரைய மாதிரி செயலற்ற தனிமையாக நடந்தும் கொள்ளலை. அப்புறம் உங்கள் கான்ட்ராக்டருக்கு நீங்கள் எந்த வேலையுமே கொடுக்க தேவையில்லை. நீங்கள் உண்மையிலே கான்ட்ராக்டரா அப்படின்னு கேட்க, மேம் அந்த நவம்பர் 11 டீமை நீங்கள் விசாரிக்க சொன்ன மாதிரி 2 பேரும் அனுப்பியிருக்கி, அவங்க நம்ம கண்ணிலேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்ல பார்த்தா விசாரிக்க எப்படி பாருங்கன்னு முன்னாடியே வர்றாங்க. என்னடா சொன்னேன் இப்போ இங்கே வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது. மேம் அவங்க 2 பேரும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல வேலை பண்ணுற தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு, சரி இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, அவங்கள பற்றி என்ன உங்களுக்கு லீட் தெரிஞ்சான்னு தெரில, ஆனால் நாங்களை போய் கண்டுபிடிச்சி பிடிக்கணும். அவள் எவ்வளோப்பட்ட டேஞ்சரான ஆள்னு தெரியும், ஆனாலும் கவலைப்படாதீங்க, நான் அவளை உயிரோட உங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அப்படி எங்கிட்டு பார்த்தா ஓஹோ நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்களாப்பா, ஆனால் நீங்கள் இன்னும் நிறையா சாப்பிட்றதில்ல நிப்பாட்டலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்போ இல்லை, எனக்கு முன்னாடி சோறுலாம் முக்கியம் இல்லை, என்னோடய சத்தியில் இழந்ததுக்கப்புறம் தான் சோறு முக்கியம்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்களே சமைக்க கற்றுக்கிட்டீங்களே. அப்புறம் நான் அந்த போர்லாம் முடிஞ்சிட்டு ஒரு இடத்துக்கு போனேன்னு சொன்னேன்ல, அங்கே எல்லாராங்கிற ஃப்ரெண்டு கூட ஒரு குடும்பத்தில் தங்கினேன். அப்போல அவங்க எல்லோரும் எனக்கு சமைக்க சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு செய்யும்போது அங்கே உள்ள குழந்தைகளுக்கு யாருக்குமே எனக்கு பிடிக்கல, எல்லோரும் கேவலமாக இருக்க துப்புனாங்க. அப்புறம் பழக எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த குழந்தைகளை சிரிப்பு பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு. அதை என்னால் நம்ப முடியல. நான் முன்னாடி குழந்தையோட ரத்தத்தை குடிக்கிறதாப்பா என்னோடய விலையாக இருந்தாலுமே அப்போல அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் எடுத்து வைக்க ஸ்பூனை கூட அவளால் எடுக்க முடியல. சரி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனே கொண்டாந்து ஊட்டி விட, ஏப்பா இந்த லாராவோட அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி சமைக்கிற பையங்களை மட்டும் நம்பவே கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவன் அப்படியே வாயில் எடுத்து வச்சிட்றான். எப்பா நான் சும்மா தான் சொன்னி, நீங்கள் கான்டாக்டாக இருந்தோம் அப்செட்லாம் ஆறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, அப்படி இவனு ஆச்சரியம் பார்த்துட்டு, ஏம்மா நான் இப்போதே முறையாக நீ சிரிக்கிறதே பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு இன்னும் பழகலை, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் சிரிப்பு கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்ல, சரி இப்போ நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு எதுவுமே நான் இல்லை, ஆனால் அந்த கேட்டு கூட்டிகிட்டு போங்க, எனக்கு எல்லா பழசும் நான் வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் அந்த பவரும் வர வாய்ப்பு இருக்குது, எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை மட்டுமே, என்னோடய பவர் திரும்பி வந்தால் என்னை அந்த இடத்துல கொண்டிருக்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, அப்படி இங்கிட்டு இவங்க டீமில் இந்த பையன் தேடிட்டு இருக்க, அப்படி இதுக டீமில் இந்த பொண்ணு தேடிக்கிட்டு இருக்க. எப்பா அவன் கிழக்கு சைடு போகிறான்னு சொல்ல, கிழக்கு சைடு இங்கிட்டு இருக்கு, அது கேட்டுடா, அங்கே எதுக்குடா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கத்த, அப்படி இங்கிட்டு வந்தா, ஏப்பா எனக்கு இன்னும் ஒன்று புரியல, அவன் எதுக்கு இன்னும் அவளை உசுரோடு வச்சுருக்கான்? ஒருவேளை அவளை வச்சு ஏதாச்சும் நிறையா சிண்டிகேட்டை மிரட்டலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானோ? எனக்கு அதுதான்ப்பா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எதுவாக இருந்தானே நாங்கள் அவங்கள மீட் போனதுன்னு சொல்ல, ஏப்பா நீங்கள் வச்சுருக்க கன்னில் அதுக்கு சொப்புச்சாமா மாதிரி அது பவர் மீந்தி வராத வரைக்கும் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்க.
அப்புறம் பேண்டாராவும் அவளை வந்து கேட்டு கூட்டி போனது நினச்சாங்க. இப்போலாம் அவள் கேட்டுக்கு சைடு தான் போயிட்டுருக்கா. ஆனால் அது எல்லாரும் ஒருத்தன் பண்ணிகிட்டு இருக்கான். அதுதான் எனக்கு மர்மமாகவே தெரியுதுன்னு சொல்ல அப்படி இங்கிட்டு வந்தால் இவளுக்கு அந்த பவர்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி தெரியுது. கையெல்லாம் நடுங்குது. ஹீரோவை பிடிச்சிட்டு இருக்கா. சரி சரி போகலாம்ப்பான்னு கேட்டை நெருங்க அவளுக்கு எல்லாமே திருப்பி நான் வந்துட்டுருக்கு. நோ இப்பெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு அவள் கையை பார்த்து கையை பதறிக்கிட்டு இருக்கு. அப்படி இங்கிட்ட அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு அதை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்கிற? ஆமாம் அப்படின்னு சொல்ல அப்படி இங்கிட்டு பார்த்தா ஏன் மேம் அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேம் அப்படின்னு சொல்ல இல்லைம்மா எனக்கு ஒன்றும் கேட்கல என்னமோ சொல்கிறீங்க கவாக்கை பற்றி என்னது அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் மேம் அந்த பொலிவி சக்தி வந்துட்டு சொல்ல என்னது எல்லாத்தையும் ஆளெல்லாம் இங்கே இறக்குப்பா நான் சொல்கிற வரைக்கும் அட்டாக் பண்ணாதான் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடி பார்த்தா இவங்கள காணும். அப்படி இங்கிட்டு வந்தா எப்பா என்ன நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஓட என்னால் முடியலப்பா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல இதுக்கு மேலே என்னால் முடியாது நான் உங்களை மாதிரி மாறலாம்னு நினச்சி ஆனால் நான் அதுக்கு தகுதியான இல்லை உங்களை மாதிரி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ப்ளீஸ் என்னை கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பையில இங்கிட்டு பார்த்தா காத்துல புயல் வேத்துல அடிக்குது. அவன் வேற என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கா. ஏமா என் கண்ணை பாரு உனக்கு ஒன்றும் ஆகாது நீ கான்ட்ராக்டர்லாம் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு அப்படியே அங்கிட்டு ஓட இல்லை நான் என்னால் உணர முடியுது நான் அப்படியே மாற விரும்பல நான் யாருமே கொள்ள விரும்பல ப்ளீஸ் என்னை கொன்றுப்பா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். என்னைய பாரு என் கண்ணை பாரு நீ திருப்பி கான்ட்ராக்டர்ல நீ நார்மலாக தான் இருப்ப உனக்கு ஒன்றும் ஆகாது அமைதியாக ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே. பின்னாடி பார்த்தா அவன் அப்படியே சாகிறதுக்கு முன்னாடி அவன் கணத்தில் கை வச்சுட்டு அப்படியே செத்துட்டா. அப்படி இங்கிட்டு 3 பேர் ஸ்லோமோ வாக்கில் நடந்து வர நடுவில் நம்ம தலைவை என்ட்ரி கொடுக்குறா. சரி அப்புறம் என்ன ஆகும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே அவர் வந்து அவன் காலை அப்படியே பிடிக்க ஏப்பா உங்களோட கரண்டா என்னை ஒன்றும் பண்ணாதுப்பா நான் போட்டுக்க ஷூ பார்த்தீங்களா இது ஜப்பான்லேயே திறமையான ஷூவா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் உங்களை பேண்டாரட்டையோ மற்ற யார்ட்டையும் கொடுக்குறதெல்லாம் விருப்பம் இல்லை. எனக்கு என்ன தெரிஞ்சாகணும்னா நீங்கள் யார் நீங்கள் எந்த சிண்டிகேட்டில் வேலை பார்க்குறீங்க அதை மட்டும் சொல்லிடுங்களே அப்படி சொல்லி அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன நடக்கும் இன்னும் கதி சொருகுது. அப்படியே ஹீரோ டீமேட் வந்து அங்கே ஒன்று லான்ச் பண்ண அதை இங்கே பிளாஸ்ட் பண்ண அப்படியே ஹீரோவும் காணாமல் போயிட்டான். எனக்கு ஒன்று புரியல அவதுக்கு அவள் பவர் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி இவ கேட்க என்னமோ சொல்கிறேன் நீவே பார்க்க உங்களுக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கேன் அவளோட பவர் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் அவன் ஏன் யூஸ் பண்ணல உங்களுக்கு அவளை பார்த்து இவ்வளோ பயமாக இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு கேட்க என்னது இல்லை சும்மா சொன்னின்னு சொல்ல அப்படி இங்கிட்டு பார்த்தா நீ ஏடா இவன் இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்க இதை நான் சிண்டிகேட்டுக்கு தெரிவிக்க போகிறது இல்லை அதுக்கு மட்டும் தெரிஞ்சால் நம்ம எல்லாரும் கொண்டுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நீ என்ன அவசரோட வச்சிருக்கீங்க அப்போலே என்னை கொண்டு வேண்டியதானே இவன் கேட்க என் கூட விளாதுறான்னு சொல்லி கழுத்தை பிடிக்க அப்படியே எப்பா நீ போதப்பா நீ இவன் கையை பிடிக்க அவன் அப்படியே தட்டி விட்டு எங்கிருந்து போயிடுறான். அப்படி எங்கிட்டு பார்த்தா எனக்கு தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துல நடவடிக்கை நடந்த சம்பவத்துக்கு காரணம் PK201 அப்புறம் ஏதோ ஒரு குரூப் தான் அதை நீங்கள் டக்குன்னு விசாரிங்கன்னு இங்கிட்டு ஒருத்தையும் பேச இதோடையே இந்த எபிசோடு முடியுதுப்பா. சரி நீ வரப்போகிற எபிசோடு எல்லாமே வெறித்தனமாக இருக்கும் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. சரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பார்த்தோன்னு பார்த்துக்குங்க நேரத்து நேரம் சாப்பிடுங்க. டாட்டா பாய்.